அனைவருக்கும் வணக்கம். உறவுகளின் பாலம். மேடையில் ஒரு விவாதம். ஒரு வீட்டில் அன்பு இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லை. ஒரு வீட்டில் கவலை இருக்கிறது, ஆனால் புரிதல் இல்லை. பெற்றோர்கள் சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் உங்களுக்காகத்தான் செய்கிறோம் என்று. பிள்ளைகள் கேட்பார்கள், நீங்கள் செய்வது ஒரு முறையாவது பிடிக்குமா அல்லது தேவையா என்று கேட்டீர்களா? கனவுகள் ஒரு பக்கம், எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம். அன்பு இருக்கிறது, ஆனால் உரையாடல் இல்லை. அதனால்தான் இந்த மேடையில் உண்மை பேசப்படுகிறது. இது வெறும் விவாதம் அல்ல, உறவுகளிடையே ஏற்பட உள்ள பாலம். குழந்தைகளே, ஃபர்ஸ்ட் உங்க பக்கத்துல இருக்க ப்ராப்ளத்தை சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் ஷர்னிகா. என் எதிர்காலத்தை பற்றி எல்லாரும் பேசுறாங்க. ஆனா என் எதிர்காலம் எப்படி இருக்கணும் என்று நான் முடிவு செய்யக்கூடாதா? என் வாழ்க்கை பற்றி எனக்கு முடிவெடுக்க உரிமை இல்லையா? உங்க கனவை என்ன வைத்து சாதிக்கணும்னு நினைப்பது சரியா? ஆமா, ஷர்மிகாவுக்கு முடிவெடுக்கிற உரிமை இல்லையா என்ன? என் பேரு சைலேஷ். எனக்கு விளையாட்டு தான் பிடிக்கும். நான் சரியா படிக்கலனா அதற்கு தீர்வு விளையாட்டை நிறுத்துவது தானா? விளையாடினா படிப்பு பாதிக்குமா? அதனால விளையாடவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா விளையாட்டிலும் கற்றல் இல்லையா? விளையாடினா ஒரு மனிதன் உயர முடியாதா என்ன? என்னப்பா வருங்கால தோனியை வளர விடாம பண்றீங்களேப்பா. நான் பாலகிருஷ்ணன். என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, அதிகமான அழுத்தம். கிளாஸுக்கு கிளாஸ், டியூஷனுக்கு டியூஷன், அபாகஸ் கிளாஸ், கராத்தே கிளாஸ், சிலம்பம் கிளாஸ், ஸ்டெம் கிளாஸ், நீட் ஃபவுண்டேஷன் கிளாஸ், இது எல்லாத்துலேயும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணுமா? எனக்கு ஃப்ரீ டைமே வேண்டாமா? எப்போ பார்த்தாலும் படி படி படி, 24 மணி நேரமும் ஸ்டடி ப்ரெஷர், இது நியாயமா? எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருந்தா ஓய்வே வேண்டாமா? அவன் கேட்கறதும் நியாயம் தானே. வணக்கம். நாங்க போன் பார்த்தா தவறு, ஆனா பெரியம்மா போன் பார்த்தா தவறு இல்லையா? யூடியூப் பார்க்க கூடாது, ரீல்ஸ் போடக்கூடாது, வெளியே போக கூடாது. அப்போ நான் என்னதான் பண்ணணும்? லோச்சனை கேட்கிற சொல்லுங்க. அப்பப்பா, லோச்சனாவுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். வணக்கம், நான் அஷ்மிதா. ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா லட்சம், மார்க் குறைஞ்சா கம்பாரிசன். அவளை பாரு இவளை பாரு, ஆனா நான் எதுல சிறப்பா இருக்கேன்னு அதுக்கு ஒரு பாராட்டி இல்ல. அப்ப எனக்கு எந்த திறமையுமே இல்லையா? நல்லா பேசுறியே பாப்பா, பேச்சு திறமை இருக்கு. ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குல்ல. வணக்கம், 99 மார்க் எடுத்தாலும் பாராட்டு இல்ல. ஒரு மார்க் குறைஞ்சிச்சுன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்துறது. தவறு செய்த அடி, எனக்கு நினைவில் இருப்பது அந்த அடிதானே தவிர அந்த தவறு இல்லையே. ஏன் அன்பா சொன்னா மதுமித்ரா கேட்க மாட்டாளா? 99 மார்க் எவ்வளோ பெரிய விஷயம், இதுக்கு கூட ஒரு அப்ரிசியேஷன் இல்லையா? இப்போ பெற்றோர்கள் அவங்க தரப்புல இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுவாங்க. வணக்கம். குழந்தைகளை வளர்க்கறது வெறும் பொறுப்பு மட்டும் இல்லை, அது ஒரு சவாலும் கூட. இந்த காலத்து குழந்தைங்க ஜங்க் ஃபுட்ஸை தான் விரும்புகிறாங்க. பீஸா, பர்கர், ஃப்ரைஸ், வெஜிடபிள்ஸ் வேண்டாம், ஹெல்தி ஃபுட் வேண்டாம். கேட்குற ஜங்க் ஃபுட்டை வாங்கி தரலன்னா கோவத்தில் பேசுறதில்ல, சாப்பிட்றதில்ல. இது சரியா? இது எப்படி சரியா இருக்கும்? ஆமா, கேக்குறாங்கல்ல, இது எப்படி சரியா இருக்கும்? வணக்கம். வணக்கம். எப்போ பாருங்க ஃபோன் தான். வாட்ஸ்அப் சேட்ஸ், கால்ஸ், ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்கூலில் இருந்துட்டு வந்தோடனே திரும்பவும் ஃபோனில் பேசுகிறதுக்கு அப்படி என்ன தான் இருக்கோ? இதை கேட்டால் தப்பா? சரியா தானப்பா கேட்குறாங்க, இதில் என்ன தப்பு இருக்கு? வணக்கம். நாங்கள் அழுத்தம் கொடுக்க நினைக்கல கண்ணு. இப்போ நீ நல்லா படித்தாதான் உன் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பு இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? படிக்கும் வயதில் படிக்க வேண்டாமா? நீ காலேஜ் போனதுக்கப்புறம் உன்னை யார் படிக்க சொல்ல போறா? இதில் தவறு என்ன? அட, சரியா தானப்பா சொல்றாங்க. ஒரு பக்கம் சில்ட்ரன் அவங்களோட ப்ராப்ளத்தை பற்றி பேசினாங்க, மறுபக்கம் பேரண்ட்ஸ் அவங்களோட ஒரீஸை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதற்கான முடிவுகளை நம்ம இப்போ பார்க்கலாமா? பிரச்சனை 1, குழந்தையின் எதிர்காலம்.
குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி பெற்றோர்கள் யோசிக்கிறதுல எந்த தவறும் இல்லைங்க. ஏன்னா இவங்க மேல இருக்கிற அன்பு, அக்கறை, அதையும் தாண்டி அவர்கள் மேல் பாதுகாப்பு பற்றிய கவலை, இதெல்லாம் அனைத்து பெற்றோர்களுக்குமே கண்டிப்பா இருக்கும். ஆனா குழந்தைங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா வாழ போறது இந்த குழந்தைகள் தானே. அவர்களுடைய வாழ்க்கை திறமை, விருப்பம், கனவு இந்த அடிப்படையில இருக்கிறதுல என்ன தவறு? அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்காக தான் என்று எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு பிடித்த விஷயத்துல நீங்க சப்போர்ட் பண்ணா என்னால இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். கண்ணா, நீ முடிவெடுக்கிற வயசுல இல்லைங்கிறனால தான் உனக்கு எது சரியா இருக்கும்னு நாங்களே தீர்மானிச்சோம். எங்க நீ தவறானதை தேர்ந்தெடுத்துருவியோன்ற பயத்துல தான் நாங்க அப்படி நடந்துகிட்டோம். இனி நம்ம ஒன்னா கலந்து பேசி செயல்படலாம், சரியா? அருமை அருமை. பெற்றோரின் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் குழந்தையின் விருப்பம் இரண்டும் சேர்ந்தால் இனி சக்சஸ் தான். பிரச்சனை 2, விளையாட்டு வெர்சஸ் படிப்பு. விளையாடினா படிப்பு பாதிக்கும் சொல்றது முழு உண்மை இல்லைங்க. அதே மாதிரி விளையாட்டு மட்டும் போதும் அப்படிங்கிறதும் சரியில்லை. விளையாட்டு தான் ஒரு குழந்தைக்கு ஒழுக்கம், தன்னம்பிக்கை, குழு உணர்வு இது போன்ற பல விஷயங்களை கத்துத்தருது. அது மட்டும் இல்ல, வெற்றியோட முக்கியத்துவத்தையும் உணர்த்துது. படிப்பு எனக்கு சுமாராக தான் வரும், ஆனா விளையாட்டு நல்லாவே வரும். நல்லா அதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னா எப்படிமா? ஓகே தம்பி, அதுவும் சரிதான். ஆனால் அடிப்படை கல்வி அவசியம், அதையும் கவனிக்கணும் இல்லையா? ஃபுல் டே விளையாடிக்கிட்டே இருக்கிறது தான் பிரச்சனையே. சரிம்மா, எனக்கு புரியுது. இனிமேல் அடிப்படை கல்வியும் காம்ப்ரமைஸ் பண்ணல. நான் விளையாடும் நேரம், படிக்கும் நேரம் அப்படின்னு இரண்டையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கிறேம்மா. சூப்பர். இனிமேல் படிப்பதற்கு, விளையாடுவதற்கு, சாப்பிடுவதற்கு, தூங்குவதற்கு என்று தனித்தனியாக டைம் ஒதுக்கி செயல்படுவதே கரெக்ட். பிரச்சனை 3, அதிகமான கிளாஸஸ். ஒரு குழந்தைக்கு அதிகமான கிளாஸஸ் கொடுத்தா அவன் அதிகம் கத்துக்குவான் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஏன்னா அது சில நேரங்கள்ல வளர்ச்சியை விட வெறுப்பத்தான் அதிகப்படுத்தும். எல்லா கிளாஸ்க்கும் போறது எனக்கு பிடிக்கல. ஸ்கூலுக்கும் போய்கிட்டு எவ்வளவு கிளாஸ்க்கும் போறது ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. ஸ்கூல் லீவுனா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சண்டை சண்டை சண்டை. டிவி ரிமோட்டுக்கு சண்டை, விளையாட்டுக்கு சண்டை, செல்ஃபோனுக்கு சண்டை. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறனால தான் அந்த நேரத்தை உன் ஃப்யூச்சருக்கு உதவுமேனா அம்மா கிளாஸ் எடுத்து விட்டேன். சரிம்மா, எனக்கு பிடிச்ச கிளாஸ் மட்டும் போறேன். மற்ற நேரத்தில் சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கேன். ஒவ்வொரு பெற்றோர்களும் குழந்தைகளும் இதை பற்றிய டிஸ்கஷன் செய்வது இன்றைய காலத்தின் கட்டாயம். பிரச்சனை 4, ஃபோன். மாணவர்கள் மொபைலை அவசர தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துறது கண்டிப்பாக கூடாது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு உன் கூட குவாலிட்டியாக டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்னு நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் நீ வந்த உடனே மொபைலில் கேம்ஸ், டிவியில் கார்ட்டூன்னு உன்னோட பொழுத போக்குற. என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது மொபைல் கேம்ஸ் விளையாடுறதுல மட்டும் இல்லை, எங்கள் கூட பேசுறதுலையும் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறதுலையும் பார்க்கு, கார்டன்னு நம்ம ஃபேமிலியாக ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலையும் தான் இருக்குங்கிறது என்னுடைய பாயிண்ட். அம்மா, ஹர்ட் பண்ணதுக்கு சாரி. உங்களோட பாயிண்ட் எனக்கு நல்லாவே புரியுது. மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றத அவாய்ட் பண்ணிட்டு கண்டிப்பா இனிமேல் நான் எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்றேம்மா. தட் இஸ் த ரைட் வே. பெற்றோர் பசங்க கிட்ட மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதில் அதற்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்று யோசிச்சு அதுக்கு தகுந்த சுச்சுவேஷனை உருவாக்கி தந்து குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும். பிரச்சனை 5, கம்பேரிசன். அவனை பாரு, இவளை பாரு அப்படின்னு கம்பேர் பண்றதும் குழந்தைகளை அடிக்கிறதும் குழந்தைகளோட தன்னம்பிக்கையை கண்டிப்பா பாதிக்கும். கம்பேர் பண்றதுங்கிறது மீனை மரத்துல ஏற சொல்றது மாதிரி. அடிச்சோம்னா குழந்தை நினைக்கும் எங்க நான் தவறானவனோ அப்படின்னு. இதனால பயம்தான் உருவாகும், மதிப்பு இருக்காது. கம்பேர் பண்ணுறது தப்பு தான். உன் கூட படிக்கிற சக மாணவனால் முடியுதுன்னா உன்னாலேயும் முடியும். அது உனக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்ற எண்ணத்தில் தான் சொல்கிறோம்.
அது உனக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்ற எண்ணத்தில் தான் சொல்கிறோம். அது உன்னோட தன்னம்பிக்கையை பாதிக்குதுன்னா நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஒரு விஷயத்த ஒரு முறை 2 முறை சொன்னால் கேட்கணும். கேட்காம இருக்கும்போது பொறுமை இழந்து அடிக்க வேண்டிய சூழல் தானே ஏற்படுது. இதுக்கு என்னதான் தீர்வு? அவனை மாதிரி ஆகுன்னு சொல்றதுக்கு பதில் நேத்து இருந்ததை விட இன்னைக்கு எப்படி முன்னேறி இருக்க உன்னால முடியும்னு ஊக்கப்படுத்தணும். அடிக்கிறதுக்கு பதில் இது தவறு, கரெக்டா எப்படி செய்யலாம் என்று அவர்களோடு உட்கார்ந்து குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாங்கள் செய்கிறது தப்பு தான், ஒத்துக்கிறோம். கம்பேர் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது, அதை மோட்டிவேஷனாக எடுத்துக்க முடியல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிக்கிறதும் பிடிக்கல. கொஞ்சம் எங்கள் மைண்ட் செட்லேருந்து யோசிங்களேம்மா. சரிம்மா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இப்போ புரியுது. கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஒவ்வொரு குழந்தையும் யூனிக். பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கம்பேர் பண்ணாதீங்க, அடிக்காதீங்க. அவங்க மனதை புரிந்து கொண்டு அன்பா வழிநடத்தணும். கம்பேர் பண்றதை தவிர்க்கணும். அடிக்கிறது ஒரு தீர்வாகாது. பிரச்சனை 6, ஜங்க் ஃபுட். பெற்றோர்களின் அணுகுமுறை குழந்தைகள்கிட்ட ரொம்ப முக்கியங்க. பீஸா சாப்பிடாத, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காத, அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு குழந்தைங்க எதை பண்ணினாலும் குறை சொல்றத விட்டுட்டு எதுக்காக சொல்றோம், எதுக்காக குழந்தைங்க கேட்கணும் அப்படிங்கிறத ஆழமா எடுத்து சொல்றது அவசியங்க. பீஸா, பர்கர், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் மேலை நாட்டு வாழ்க்கை முறைக்கு உருவாக்கப்பட்டது. அதிக எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வாழ்கிற மக்கள் சாப்பிட்றதுக்காகவும் மைதாவால் உருவாக்கப்பட்டது. அதிக உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு, அதிக கொழுப்பு, இன்ஸ்டன்ட் எனர்ஜி, விரைவில் சோர்வை தான் தரும். ஆமாம்மா, சாப்பிடும் போது வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு, ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே பசி எடுக்குது, சோர்வாக இருக்கு. இனிமேல் எதிர்த்து பேசாமல் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற நல்ல உணவை சந்தோஷமாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கேன். ஜங்க் ஃபுட் குவாலிட்டியா இல்லைன்னா ரேரா, ஆனால் தினம் தினம் ரிப்பீட்டடாக வாங்கி சாப்பிடும் பழக்கத்தை அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரியான அறிவுரைகளை கொடுக்கணும். அதையும் மீறி கேட்டால் கம்பல்சரி நோ சொல்லுங்க. வேற வழியே இல்லை. பெற்றோர் குழந்தைகளுக்கு தேவையானதை சரியாக தான் செய்து தருவாங்க. பிள்ளைகள் தவறில்லை, பெற்றோர்களும் தவறில்லை. பிரச்சனை அன்பில் இல்லை, புரிதலில் தான் இருக்கிறது. பெற்றோர்கள் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசுவதற்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்க வேண்டும். இதுபோல மனம் விட்டு பேசி குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுனீங்கன்னா பிரச்சனைகளே இருக்காது. குழந்தைகளுக்கு சுதந்திரம் வேண்டும், ஆனால் வழிகாட்டலுடன். பெற்றோர்களுக்கு கட்டுப்பாடு வேண்டும், ஆனால் அன்புடன். அன்பு, பொறுமை, உரையாடல், இந்த 3ம் சேர்ந்தால்தான் ஒரு குடும்பம் ஓர் அழகான பாலமாக மாறும்.